ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 9ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்கான விடைகள் இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர்? ஆப்ஷன் பி, சா அகத்தியலிங்கம். செகண்ட், பொறுத்துக்க கேக்குறாங்க. இது நூலு, இது ஆசிரியர். நூலை எழுதின ஆசிரியரோட பொறுத்துக்கன்னு சொல்றதுதான் இந்த கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதின யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் மனவின் முஸ்தபா. மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். அழகின் சிரிப்பு புரட்சிக்கவி பாரதிதாசன். இப்போ இதுக்கு ஆன்சர் 3413 ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின், நீர் மேலாண்மை தொடர்பான கூற்றுகளை கவனி. கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 40ல இருந்து 60 அடி, உயரம் 15ல இருந்து 18 அடி. எல்லாமே இந்த டேட்டா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. செகண்ட், நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். கரெக்ட். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று சங்கப்பாடலான அகநானூறு கூறுகிறது. சங்கப்பாடல் தான், அகநானூறு கிடையாது, புறநானூறு. அப்ப இதுல தவறா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கூற்று இந்த சென்டென்ஸ் தவறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என ஜான் பென்னிக்விக் அழைக்கப்படுகிறார். ஜான் பென்னிக்விக் இல்ல, சர் ஆர்தர் காட்டன். அப்ப இதுவும் தவறு. இங்க என்ன செய்யிட்டு இருக்காங்கன்னா சரியானதுதான் கேக்குறாங்க. 1, 2 சரி. இப்போ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், திராவிட மொழிகளின் எண்ணிக்கை. திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 24 இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா 4 ஆட் பண்ணாங்க. அப்புறம் 28. ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் கொஸ்டின், யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு யாரு சொன்னாங்க அப்படின்னா பாரதியார். ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் பொறுத்துக்க. இது பட்டிமன்றத்தை பத்தி என்னென்ன நூல்ல எப்படி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுவோம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலை. பட்டிமன்றம் ஏற்றினே அப்படின்னா திருவாசகம். பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னா கம்பராமாயணம். அப்ப ஆப்ஷன் 2143 ஆப்ஷன் சி. அடுத்து செவன்த், சரியானதை தேர்ந்தெடு. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. கரெக்ட் தான். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு இலங்கை இருக்கு. மொரிசியஸ் இல்ல, மொரிசியஸ் கிடையாது, சிங்கப்பூர். இது எப்படி யோசிக்கிறீங்கன்னா இ ஃபார் இலங்கை, சி ஃபார் சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல கொடுக்குற டேட்டா படி இந்த வாக்கியம் தவறு. இது வணக்கம் வள்ளுவம் என்னும் முறைநடை நூலுக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. சாகித்ய அகாதமி கொடுத்தாங்க தான் 2004 தான். ஆனா இது உரைநடை நூல் கிடையாது, இது கவிதை நூல். அப்ப இது உரைநடைன்னு கொடுத்திருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் தவறா இருக்கு. இந்த தமிழ் பிடித்தது 268 கன்னிகளை கொண்டது. இது கரெக்ட். அப்ப 1, 4 கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 8th கொஸ்டின், வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படுவது? தூதுதான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 9th, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் எனும் பாடலின் ஆசிரியர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். அடுத்து 10th, கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. துன்ப சுவையுடைய பாடல்கள்னாவே நார்மலா இளிவரல்னு சொல்லுவாங்க. இளிவரல் தான் துன்ப சுவையுடைய பாடல். அது கிரேக்கத்துல இலகியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 11th கொஸ்டின், பகுபத உறுப்பிலக்கணங்கள் டேஸ் வகைப்படும்? ஆப்ஷன் பி 6 வகை. இது என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு 6 வகையா சொல்றாங்க பகுபத உறுப்பிலக்கணம். அடுத்து 12, அலியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. இதுல அலியானா அலியா, ஒளியா, சிந்தா அப்படிங்கிறது என்ன வகையான இலக்கண குறிப்பை சார்ந்ததுன்றதுதான் கொஸ்டின். அலியா அப்படின்னா அழியாத அப்படிங்கிறது மீனிங். இது எதிர்மறையா, அழியிறது எதிர்மறையா. ஒளியா, இது என்னோட ஈறு கெட்டதுக்கு பாருங்க, ஃபுல்லா வர கிடையாது. ஈறு கெட்ட, எதிர்மறை. இது பெயரை கொண்டு முடிகிற எச்ச சொல், அதாவது முழுமை பெறாத ஒரு வினை சொல்ல என்னன்னு சொல்லுவோம்? எச்சம்னு சொல்லுவோம். அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈறு கெட்டதுக்கு ஈறு கெட்ட, எதிர்மறை, பெயரை கொண்டு முடியறதுனால பெயரெச்சம். அப்ப ஆப்ஷன் பி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து 13th ஒன், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர்? நான் ஆல்ரெடி சொன்னேன். முன்னாடி ஜான் பென்னிக்விக்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சிருந்தேன். அவர் முல்லை பெரியார் அணை தான் கட்டியிருப்பாரு
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஜான் பெனிக்விக்கு. நீர் பாசனத்தின் தந்தை யாருன்னு சொன்னேன் சார், ஆர்தர் காட்டன் சொன்னா அந்த ஆப்ஷன் தான் இங்க இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷன். அடுத்து 14th ஒன், மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா உரை கிணறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து 15th ஒன், பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழொலி. அதாவது நம்மளோட லெசன்ல பட்டமரம் அப்படிங்கிற நூலை வந்து இயற்றிருப்பாரு தமிழொலி. நிறைய பாடல்கள், நிறைய நூல்களையும் இயற்றிருப்பார். அடுத்து 16th ஒன், சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. கடனே அப்படிங்கிறது இங்க என்னன்னா கடமையை குறிக்குது. தந்தைக்கு வந்து தன்னோட மகனை வந்து சான்றோன் ஆக்குறது கடமை. அதே மாதிரி நல்ல வழியில நடந்து நல்ல வழியை சொல்லி கொடுக்கறது வேந்தன் அப்படின்னா அரசனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வரிகள் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குது அப்படின்னா புறநானூறு. அடுத்து 17th கொஸ்டின், காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள சித்திரம் உள்ள இடம் எது? எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரம். இதுவும் வந்து காளைப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கும் இதுலயும். கிரீக் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரம் இதுலயும் இடம்பெற்றிருக்கும். ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 18th ஒன், பக்திஸ்பை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு யார் வந்து புகழ்ந்திருக்காங்க அப்படின்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம், ஆப்ஷன் பி. அடுத்து 19th ஒன், இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான டேஸை வைரமுத்து பெற்றுள்ளார், பத்மபூஷன், ஆப்ஷன் ஏ. அடுத்து 20, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை? இதுல தன்வினை அப்படின்னா தானே ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அது ஒரு தன்வினையை குறிக்கும். தானே செய்யாம பிறரால அந்த வினை வந்து செய்யப்பட்டுச்சு, அதாவது செய்ய வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பிறரால அந்த வினை வந்து நடந்திருக்கு அப்படின்ற போது அது வந்து பிறவினையை சேரும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். மகன் தானா படிக்க கிடையாது, தந்தை வந்து மகனை வந்து நல்லா படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தந்தையானவர் மகனை படிக்க வச்சா அப்படின்றதுனால இது வந்து பிறவினை, ஆப்ஷன் டி. மகனானவன் நேரடியாக அந்த வினையை செய்யாமல் தந்தை மூலமாக அந்த வினையை செய்யறதுனால இது வந்து பிறவினையை சார்ந்தது. அடுத்து 21, ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன், இவ்வழியே பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, கவிமணி. அடுத்து 22, கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர். இது வந்து மறை நீர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நூலை. அதாவது காய்கறி பழங்கள்ல மறைஞ்சிருக்கிற நீரு, எந்த அளவுக்கு அதுல நீர் இருக்கு, எந்த அளவுக்கு நாம அந்த காய்கறி பழங்களை வந்து விளைவிக்கிறோம், அதனால நாட்டுக்கு ஏற்படுற நன்மைகள் என்ன, ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுனால அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இதுல சொல்லுவாங்க. இதை யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அமரேசன். அடுத்து 23, தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்படும் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். அதாவது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படிங்கிறது திருக்குறளை சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உரை யார் எழுதினார்னா மடக்குடவர். ஆனா அதுல சிறந்த உரை யாரோடது அப்படின்னு சொன்னா பரிமேலழகரோடதுதான் சிறந்த உரை. ஃபர்ஸ்ட் எழுதினவர் யாருன்னா மணக்குடவர், ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து 24, தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் சி, இளங்கோவடிகள். அடுத்து 25, தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆப்ஷன் ஏ, முத்துலட்சுமி. இவர்தான் வந்து முதல் பெண் மருத்துவர். டாக்டருக்கு படிச்சு தமிழ்நாட்டினோட முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து சட்டமேலவையினோட தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க, சட்டமேலவை உறுப்பினர். அப்புறம் தேவதாசி முறை ஒழிப்புல வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. நிறைய சாரதா சட்டம் இயற்றுவதற்கும், அதாவது பெண்களோட குழந்தை திருமணத்தை தடுக்கிற ஒரு சட்டம் 1929 கொண்டு வந்திருக்கோம். அந்த சட்டத்தை ஏற்றுறதுக்கு வந்து உறுதுணையா இருந்திருப்பாரு. நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இந்த ஜெடா சோபியா ஸ்கட்டர் அப்படிங்கிறவர் இவரும் வந்து மருத்துவர் தான். மருத்துவம் பயின்று வேலூர்ல வந்து இலவசமா மருத்துவம் செஞ்சிருக்காங்க. அடுத்த சாவித்ரிபாய் பூலே அப்படின்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து முதல்ல தொடங்கப்பட்ட பள்ளியில இவர் வந்து ஆசிரியரா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறவங்க. மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிற ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான். இவரோட பேர்ல வந்து 8ஆம் வகுப்பு படிச்ச குழந்தைகளுக்கு வந்து, குழந்தைகளுக்கு இல்ல, இந்த பெண்களுக்கு வந்து உதவித்தொகையா, மேரேஜ் ஆன பிள்ளைங்களுக்கு வந்து உதவித்தொகையா இவரோட பேர்ல மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிறவரோட பேர்ல வந்து வழங்கப்படுது.
ஓகேங்க. அப்ப 25th கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி கரெக்டான ஆன்சர். அடுத்து 26 இணைய பயன்பாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இது கரெக்ட். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறதும் கரெக்ட். கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இதுவும் கரெக்டான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் டி கூற்று 1, 2, 3 சரி. 27 உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் பவணந்தி முனிவர் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர். இது ஒரு இலக்கண நூல் தான். உரிப்பொருளை பத்தி சொல்றது வந்து பவணந்தி முனிவர். இடைச்சொல்லை பத்தி சொல்றது வந்து தொல்காப்பியர். குழப்பிக்காதீங்க. இப்ப இங்க உரிச்சொற்களை பத்தி கேட்கறதுனால நன்னூலாரான பவணந்தி முனிவர் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ நன்னூலார்னு சொல்லுவாங்க பவணந்தி முனிவர். ஓகேங்களா. அடுத்து 28 திருக்குறளில் ஏழு என்ற சொல் டேஸ் குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது. ஏழுங்கிற சொல் வந்து 8 முறை வந்து இடம்பெற்றிருக்கும் திருக்குறள். அடுத்து 29 PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1983. அடுத்து 30 ஆவண காப்பக நூலகமாக்கத்துக்குள்ளும் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமான தேசிய நூலகம்னு சொல்லுவாங்க. இது கொல்கத்தாவில் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1836 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆப்ஷன் டி. அடுத்து 31 தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை யாது? நல்லா பாருங்க, அதிகாரம் கேட்கல, இவங்க இயல்கள் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்துல வந்து 3 அதிகாரம் இருக்கு. அதுதான் என்னன்னா எழுத்து, சொல்லு, பொருள். இந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல். இதெல்லாம் கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 9 27. அப்ப 27 இயல் இருக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து 32 இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை வைரமுத்து எத்தனை முறை பெற்றுள்ளார்? தேசிய விருது அப்படின்றது வந்து 7 முறை பெற்றிருப்பாங்க. மாநில விருது அப்படின்ட்டு 6 முறை பெற்றிருப்பாங்க. இது இன்னொரு கொஸ்டின் அதுலயும் வரும். தேசிய விருதுனாவே 7 முறை தேசிய விருது பெற்றிருக்காங்க. வாரத்துல 7 நாளும் தேசிய விருது பெற்றிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில விருது வந்து 6 முறை பெற்றிருக்காங்க. அதுல ஒண்ணு மைனஸ் பண்ணி. அடுத்து 33 வளவன் ஏவா வான ஊர்தி வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து 34 இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1848. ஆப்ஷன் ஏ. அடுத்து 35 வல்லினம் மிகா இடங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனி. எங்க கீழே இருக்கிறதெல்லாம் வந்து வல்லினம் மிகா இடங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. எதுலாம் வல்லினம் வந்து மிகும், எல்லாம் வல்லினம் மிகாதுன்ட்டு. ஆனா இங்க மிகாததை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அடுக்கு தொடர் வந்து அடிக்கடிக்கு வரும், பிரிச்சா பொருள் தரும். ஆனா இரட்டை கிளவியும் அடிக்குதான் வரும், ஆனா பிரிச்சா வந்து அதுக்கு மீனிங்கே இருக்காது. இதுல பாருங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார். இது வந்து அடுக்கு தொடர். இது ரெண்டுமே வந்து அடுக்கிதான் வந்திருக்கு. பாருங்கிறது வந்து பிரிச்சா வந்து நமக்கு மீனிங் இருக்கும். இது பாருங்க சலங்கிறது வந்து அடுக்கிதான் வந்திருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் பிரிச்சா வந்து மீனிங் தராது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டுலயுமே வந்து வல்லினமான மெய் எழுத்துக்கள் எதுவும் மிகல. அப்ப இது கரெக்ட். அடுத்து 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தொகை அப்படின்னாவே வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சு வரும்ன்றது மீனிங். தொடர் அப்படின்னா வெளிப்படையா வரும். இங்க எந்தெந்த தொகையில வந்து மிகாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே தமிழ் படி அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை, கை தட்டு 3ஆம் வேற்றுமை தொகை, வீடு சென்றான் 4ஆம் வேற்றுமை தொகை, கரை பாய்ந்தான் வந்து 5ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா. இதுல எதுவுமே வந்து வல்லினம் மிகல. அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து 3, 5, 6ஆம் வேற்றுமை தொகை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர், மரத்திலிருந்து பழி, குரங்கினது குட்டி. இதுல எதுவுமே வல்லினம் மிகல. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்து 36 இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது என கூறியவர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உரிச்சொற்களை பத்தி சொன்னா பவணந்தி முனிவர், இடைச்சொற்களை பத்தி சொன்னா தொல்காப்பியர்னு சொல்லிட்டு இங்க இடைச்சொற்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கு. நமக்கு ஆன்சர் எதுனா தொல்காப்பியர். ஆப்ஷன் பி. அடுத்து 37 இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என கூறியவர். ஆப்ஷன் டி பேரறிஞர் அண்ணா.
அடுத்து 38 தென்னகத்து பெர்னாட் ஷா என அழைக்கப்படும் எழுத்தாளர். அவரும் வந்து பேரறிஞர் அண்ணா தான். ஆப்ஷன் ஏ. அடுத்து 39 இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது. ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம் நூலகம். அடுத்து 40 பொறுத்துக. அறிவு பேஸ் பண்ணி இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவுன்ட்டு. இது ஒரு ஆர்டர் பார்த்துக்கோங்க. மெய், வாய், மூக்கு, கண், செவி, மனம். மெய் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு அறிவு, மெய்யும் வாயும் இருந்துச்சுன்னா 2 அறிவு, மெய் வாய் மூக்கு அப்படின்னா 3 அறிவு, மெய் வாய் மூக்கு கண் அப்படின்னா 4 அறிவு, மெய் வாய் மூக்கு கண் செவி அப்படின்னா 5 அறிவு. இது எல்லாமே வந்துச்சுன்னா 6 அறிவு நமக்கு. இப்போ ஓரறிவு மட்டும் கேக்குறாங்க. மெய்ன்றது வந்து உடல் மட்டும் கொண்டது எதுன்னா மரம், புல்லு. 4th ஒண்ணு. ஈரறிவு அப்படின்னா மெய்யும் இருக்கும், உடலும் இருக்கும், வாயும் இருக்கும். அது எதுக்குன்னா சிப்பி, நத்தை. 2. மூன்றறிவு அப்படின்னா மெய்வாய் மூக்கு, அது வந்து கரையான், எறும்பு. மெய்வாய் மூக்கு கண், இது வந்து 4 அறிவு. இது வந்து நண்டு, தும்பி. 5 அறிவு எதுக்கு சொல்லுவோம்னா பறவைக்கு சொல்லுவோம். பறவை வந்து 5 அறிவு உடையது. 6 அறிவு வந்து மனிதன். அப்போ இதுல வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா 4, 2, 1, 3. ஆப்ஷன் ஏ. அடுத்து 41 தமது அறிவியல் அனுபவங்களை கையறிக்கை நிலா எனும் தலைப்பில் நூலாக எழுதியவர். ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை. அது 42 பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் எனும் பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து 43 ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ கவிஞர் வைரமுத்து. அடுத்து 44 வளர்மதி பற்றிய சரியான கூற்றுகள் எவை? இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றி 2வது பெண் அறிவியல் அறிஞர் இவர்தான். கரெக்ட் தான். 2013 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். கரெக்ட் தான். ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தினுடைய இயக்குநராக தான் இவங்க பணியாற்றிருப்பாங்க. ஆனா 2013 கிடையாது, 2012லயே அவங்க வந்து அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இது வந்து தவறான வாக்கியமா இருக்கு. அடுத்து 2016 தமிழ்நாடு அரசு அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். அப்துல் கலாம் விருது பெற்றிருப்பாரு 2016 இல்ல 2015. அப்ப இதுவும் தவறு. இப்ப நமக்கு சரியான கூற்று எதுன்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கரெக்ட். அடுத்து 45 சிறுபஞ்ச மூலம் என்ற சொல்லின் பொருள் 5 சிறிய வேர்கள். 5 சிறிய வேர்களில் இடம்பெறாதது. கண்டங்கத்திரி இதுல இருக்கும், நெருஞ்சியும் இருக்கும், பெருமல்லியும் இருக்கும். இந்த பெருவழுதிணை அப்படிங்கிறதுதான் வந்து இல்லை. அப்ப இடம்பெறாதது பெருவழுதிணை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ ஓகே 5 சிறிய வேர்னா கண்டங்கத்திரி, நெருஞ்சி, பெருமல்லி. ஓகே, இன்னும் 2 என்னன்னா சிறுமல்லி, சிறுவழுதிணை. பெருவழுதிணை கிடையாது, சிறுவழுதிணை. ஓகே, இந்த 5 சேர்ந்ததுதான் வந்து சிறுபஞ்ச மூலத்துல இருக்க அந்த 5 சிறிய வேர்கள் சொல்லுவோம். அடுத்து 46 சங்ககால பெண்பார் புலவர்களில் இடம்பெறாதவர் யார்? காக்கைப்படிஞர் இருப்பாங்க, மங்கையர்க்கரசியார் இல்ல, நன்முல்லையார் இருப்பாங்க, வெண்ணி கொய்த்தியார் இருப்பாங்க. அப்போ இடம்பெறாதவர் தான் கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்து 47 மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வை வடிகள் இடம்பெற்ற நூல். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சில விதைகள் வந்து விதைக்காமலேயே நல்லா பாத்தி அமைச்சு விதைக்காமலேயே நல்லா முளைக்கும். அந்த மாதிரி மேதைகள் வந்து யாருமே வந்து சொல்லாமலே சில கருத்துக்களை வந்து உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். இது வந்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கும் அப்படின்னா சிறுபஞ்சமூலத்துல சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து 48 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1989. அடுத்த 49 பெண் எனில் பேத என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்புடல் என்பது சரிப்படாது என்று கூற்றிக்குரியவர். பாரதிதாசன். பாரதிதாசன் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்களோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து பாரதியார் சொல்லியிருப்பாங்க. இந்த சென்டென்ஸ், இந்த டயலாக் வந்து யாரு சொல்லியிருப்பாங்கன்னா பாரதிதாசன். அடுத்த 50 பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி போராடிய மலாலா நோபல் பரிசு பெற்ற ஆண்டு
2014. ஆமா, 2014 தான் கைலாஸ் சத்யார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அதுவும் 2014 தான் ஏற்றிருப்பாரு. இவர் வந்து மலாலா நோபல் பிரைஸ் வாங்கின ஆண்டும் 2014 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான கிளாஸ் விடைகளுக்கான செஷன் வந்து முடிஞ்சுது. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு கொஸ்டினோட இன்னொரு ஆன்சர் இதோட நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும்